இது 13வது நுண்ணறிவு பயிற்சித்தாளின் 2வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். 10வது வினா, ஒரு வகுப்பில் உள்ள 8 மாணவர்கள் தீபாவளி பண்டிகைக்கு ஒருவருக்கொருவர் வாழ்த்து மடல் அனுப்பி மகிழ்ந்தனர். அவர்கள் பயன்படுத்திய வாழ்த்தும் மடல்களின் எண்ணிக்கை எத்தனை? இங்கே கவனத்தில் கொள்ளணும், எத்தனை மாணவர் என்பது முதலாவது. அதாவது ஒரு வகுப்பில் 8 மாணவர்கள் தங்களுக்குள்ள தீபாவளி பண்டிகை அனைவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்தி அனுப்பினார்கள். அவர்கள் பயன்படுத்திய வாழ்த்து மடல்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ 8 மாணவர்கள் இருந்தால், அதாவது நல்ல கவனிங்கோ, இப்படியாக 8 பேர் இருப்பார்களாக இருந்தால், 8 மாணவர்கள் 2 4 6 7 8 மாணவர்கள் இருப்பார்களாக இருந்தால், இந்த 8 பேரும் ஒவ்வொரு 7 வாழ்த்து மடல் அனுப்புவார்கள். ஏன் இருந்தால் மற்ற 7 பேருக்கும் அனுப்புவார், தனக்குத்தான் அனுப்புவதில்லை. இவர் 7 பேருக்கு, 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 இவர் 7 பேருக்கு. அப்போ 8 மாணவர்களாக இருந்தால் ஒருவர் 7 பேருக்கு வாழ்த்து மடல் அனுப்புவார். அப்ப நாங்க மொத்த எண்ணிக்கையை காண்பதற்கு 7 8ஆல் பெருக்குதல் வேண்டும். 7 8 56 என்பது கேள்விக்கான விடையாகும். இனி அடுத்த கேள்வி, அவர்கள் அனைவரும், அதாவது 8 பேரும் தீபாவளி என்று மாலை நடந்த விருந்து பிரசாரத்தில் பங்கு பெற்று ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொண்டார்கள், கைலாக கொடுத்தார்கள். அங்கு இடம்பெற்ற கை குலுக்கல்களின் எண்ணிக்கையால் இந்த வாழ்த்து மடல் எண்ணிக்கையின் அரைவாசிதான் கைகுலுக்கல். ஏனென்றால் இது அதாவது 7வது முக்கோண எண். இப்ப 8 பேரும் கைகுலுக்குறால் 8ஆவதால் 7 பேரை கைகுலுக்குவார், 7ஆவதால் 6 பேருக்கு, அடுத்தால் 5 பேருக்கு, அடுத்தால் 4 பேருக்கு, அடுத்தால் 3 பேருக்கு, அடுத்தால் 2 பேருக்கு, அடுத்தால் ஒரு ஆளுக்கு. இவர் எல்லாருக்கும் ஏற்கனவே கைகுலுக்கி இருக்கிறார். அப்ப இதுல எங்களுக்கு என்ன தெரியுது? அதாவது 7வது முக்கோண எண். 7வது முக்கோண எண் எப்படி காட்டுறது? 7 8ஆல பெருக்கி, அதாவது இங்கே 7 8ஆல பெருக்கி நாங்கள் இதுக்கு 7 8ஆல பெருக்கி முழுத்தொகை இங்கே, அதிന്റെ அரைவாசி தான் அதாவது கைகுலுக்கலாக இருக்கும். அப்ப 7 8 56, 56 அரைவாசி 28 என்பது இந்த வினாவுக்கான விடை ஆகும். இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். ஒரு வியாபாரி வங்கியில் சேமிப்பு கணக்கொன்றை ஆரம்பித்து முதல் நாளில் 100 ரூபாய் வங்கியில் வைப்பு செய்தார். அதன் பின் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளிட்ட பணத்திலும் பார்க்க ரூபாய் 100 வீதம் கூடுதலாக வங்கியில் இடுகின்றார். அவ்வாறாக வங்கி கணக்கில் 12வது நாளில் சேரும் தொகை யாது? அப்ப நாங்க இது ஒவ்வொரு நாளாக என்றதா இருந்தால் இதுக்கு அதாவது செய்கையில செய்கிறா 100 200 300 400 500 என்று 12ஆம் நாள் 1200 ரூபாவாக இருக்கும். இதுவரையில போட்டு கூட்ட வேணும். இது சிரமமான காரியம். அப்ப நாங்கள் இதற்கான ஒரு இலக்கு வழி என்னென்றால், இதுல 100 என்றதுல 2 பூஜ்ஜியங்களை எடுத்து வைத்துட்டு ஒரு பக்கம், இது 1லிருந்து 12 வரையிலான எண்களை கூட்டினால் வருவது என்பது எங்களுக்கு தெரிகின்றது. அதாவது 12வது முக்கோண எண். இப்ப நாங்க முக்கோண கோலத்துல பார்த்தால் கீழே 2 கீழே 3 இப்படியாக கீழே 12 வரும் வரைக்கும் உள்ள எண்களை கூட்டுறதால் முக்கோண எண். அப்ப 12வது முக்கோண எண் எப்படி நாங்கள் காணலாம்? 12ஐ 13ஆல் பெருக்கி வருகின்ற விடையின் அரைவாசி ஆகும். 12 13ஆல் பெருக்கினால் 156, 156 வருகின்றது. 156 அதிന്റെ அரைவாசி என்றால் 7 8 78 என்பது விடையாகின்றது. அப்ப கேள்வி 78. ஆனா இங்க 2 பூஜ்ஜியம் இருக்குல்ல,
அப்ப 7800 என்பதுதான் கேள்விக்கான விடை. ஏன்னா இங்க 2 பூஜ்ஜியத்தை நாங்கள் கூட்ட இல்லை. இனி அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம். ஒரு ஆகஸ்ட் மாதத்தின் திகதிகளின் கூட்டுத்தொகை ஆகும். ஆகஸ்ட் என்றால் 8ஆம் மாதம். நாங்க கைய முஸ்தி பிடிப்போமாக இருந்தால், இப்படியாக கைய முஸ்தி பிடித்தால் 1, 3, 5, 7, 8 திரும்ப உயரமாக இருக்கின்றது. அப்ப 31 நாட்கள் இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன? ஒரு ஆகஸ்ட் மாதத்தின் திகதிகளின் கூட்டுத்தொகை ஆகும். அப்போ 1ல இருந்து 31 வரையில கூட்டினால் கிடைக்கக்கூடிய விடை யாது என்பது கேள்வி. அப்ப நாங்க இதுக்கான ஒரு இலகு வழி கண்டுபிடித்திருக்கிறோம். என்னென்றால் முதல் எண்ணையும் இறுதி எண்ணையும் கூட்டி இப்படி எத்தனை சோடி இருக்கின்றது அடுத்த எண்ணுகளை கூட ஒரே பெருமானம் பெறும். 2 30, 3 29, இதெல்லாம் 32 பெருமானம் வருது. 32 பெருமானம் உள்ள எத்தனை சோடி வரும்? 15 வரும். ஏன் 30க்கு 15 வரும். அப்போ நடுவில் ஒரு எண் வரும், அது 32 அரைவாசி. அப்ப 32 15ஆல பெருக்கி போட்டு அதோட 16 கூட்டி வருகிறது தான் விடை. அப்ப 32 15ஆல பெருக்கிறது மனக்கழிப்பாக என்றால் 32 10ஆல பெருக்கினா 320, 320 அரைவாசி 160, 480. அந்த 480ஓட 16 கூட்டினால் 496 என்பது கேள்விக்கான விடை ஆகும். இந்த மனக்கழிப்பு முறை நீங்க சிந்தித்து பழகுவதன் மூலம் இலகுவாக விடையாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப இதற்கான விடை 496 என்பது ஆகும். இனி நாங்கள் அடுத்த கேள்விக்கான விடையை பார்ப்போம். அதாவது 14வது கேள்விக்கான விடை விளக்கம். 10 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ஆசிரியர் ஒரு விளையாட்டு நிகழ்விற்கு 2 தெரிவு செய்ய வேண்டும். அதனை ஆசிரியர் ஒன்றிலிருந்து வேறுபட்டதாக எத்தனை விதங்களில் தெரிவு செய்யலாம்? அதாவது 10 மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆசிரியர் 2 யாராவது 2 பேரை தெரிவு செய்யணும். அதனை எத்தனை விதங்கள்ல தெரிவு செய்யலாம் என்று கேட்கப்படுகின்றது. இப்ப நான் எனக்கு பூர்ணமான விளக்கம் தாரன், கவனிங்கோ. இப்ப 10 மாணவர் இருக்கிறார்கள். இப்படி கீறி விளங்கப்படுத்துவது உங்களுக்கு தெளிவடைவதற்காக. அப்ப நீங்க அதை நன்றாக அவதானிக்கொள்ளுமாறு 8, 9, 10 பேர். இப்ப இவர் ஆசிரியர் 2 பேரை சேர்க்கக்கூடிய எத்தனை விதங்கள்ல சேர்க்கலாம் என்றால், இந்த மாணவரோட, இந்த 10வது மாணவரோட 9 சோடி சேர்க்கலாம். ஏன்? அவரோட இவரை சேர்த்தா 1, இங்க சேர்த்தா 2, இங்க சேர்த்தா 3, இங்க சேர்த்தா 4, இங்க சேர்த்தா 5, இங்க சேர்த்தா 6, இங்க சேர்த்தா 7, இங்க சேர்த்தா 8, இங்க சேர்த்தா 9 சோடி சேர்க்கலாம். அப்ப இதுக்கு 9 பேர். அதே போல அடுத்தாலோடு எத்தனை சேர்க்கலாம்? 8 பேரை சேர்க்கலாம். இங்க பாருங்க, 8. இப்படியாக 8 பேரே அவர் சோடி சேர்க்க முடியும் ஆசிரியர். இதோ ஒரு தேவைக்காக நிகழ்வுக்கு ஒரு இதுக்கு. மற்றாலோடு 7 பேரை சேர்க்கலாம். அப்ப எங்களுக்கு தெரியுது, இதுல இருந்து இது 1, இவர் ஒரு ஆளோட தான் சேரலாம். அப்போ 1ல இருந்து, அதாவது இங்க 10 மாணவர் என்றபடியால் 9 வரையிலான எண்ணிலே உண்டு, அதாவது முக்கோணங்கள் 1ல இருந்து 9 வரையிலான எண்களை கூட்டுகின்ற முக்கோணங்கள் தான் விடையாக வரும். அப்போ அதுக்காக நாங்கள் 1ல இருந்து 9 வரைக்கும் கூட்டுறே இல்லை. அதாவது 9க்கு 9வது முக்கோணனுக்கு 9 10ஆல பெருக்குவோம் 90, 90 அரைவாசி 45 என்பது கேள்விக்கான விடை ஆகும். அப்ப அவர் சேர்க்கக்கூடிய எண்ணிக்கைகள் 45. எத்தனை விதங்கள்? வேறுபட்ட விதங்கள்ல அவர் தெரிவு செய்யலாம் என்றால் 45 விதங்களில் தெரிவு செய்யலாம். இனி அதே போல இதெல்லாம், அதாவது முக்கோண அடிப்படையான வினாக்களாக கிடைக்கின்றேன். 10 சிறுவர்கள் முறையே 1 ரூபாய் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என வைத்திருந்தார்கள். அப்ப வெவ்வேறு தொகை, ஒரு ஆள் 1 ரூபாய், ஒரு ஆள் 2 ரூபாய், ஒரு ஆள் 3 ரூபாய், 10 ரூபாய் வரையில 10 பேரும் வைத்திருக்கிறார்கள். அவர்களில் 9 பேர் தம்மிடம் இருந்த பணத்தை ஒன்று சேர்த்து விளையாட்டு பொம்மை ஒன்றை ரூபாய் 49க்கு வாங்கினார்கள்.
அவர்களில் ஒருவர் பணத்தை கொடுக்கவில்லை. அவர் வைத்திருந்த தொகை யாது? அப்ப இதுக்கு என்ன செய்கிறது? 10வது முக்கோண எண்ணை கண்டு அதிலே இருந்து 49 கழித்தால் வருகின்ற மீதி தொகைதான் அந்த வழங்காதவரிடம் உள்ள தொகை. அப்ப 10வது முக்கோண எண்ணை எப்படி காண்றது? 10 11ஆல பெருக்கிறது 110, 110 அரைவாசி 55, 55 நாங்கள் இங்கே 49 தான் கிடைத்திருக்கின்றது. கழித்தால் 6 ரூபாய் ஒருவர் வழங்கவில்லை. அப்ப அவர் வைத்திருந்த தொகை 6 ரூபாய். கேள்விக்கான விடை இலகுவாக நாங்கள் அணுகிக் கொள்ளலாம். இனி அடுத்த வினாவை பார்ப்போம். 10வது வினா. 16வது வினா. 16வது வினாவில இவ்விருவிலிருந்து பெறக்கூடிய முக்கோணிகளின் எண்ணிக்கை தான். அப்ப இதுல கீழே நாங்கள் எண்ணிக்கை எண்ணி 1 2 3 4 5 5வது முக்கோணம். அப்ப 5 6ஆல பெருக்கி பெறுகின்ற 30 அரைவாசி 15 தான் 5வது முக்கோணம். இதிலேயும் அதே போல 1 2 3 4 5 இருக்கின்றது. இதிலேயும் 15. அப்ப கிடைக்கக்கூடிய முக்கோணிகளின் எண்ணிக்கை 30 என்பது ஆகும். இனி 17வது வினாவை பார்வையிடுவோம். ஒரு வினாவிடை போட்டியில் 8 கேள்விகள் வினாவப்பட்டன. முதலாம் வினாவுக்கு ஒரு புள்ளியும் 2ஆம் வினாவுக்கு 2 புள்ளிகளும் என்ற முறை 8ஆம் வினாவுக்கு 8 புள்ளிகள் வரை வழங்கப்பட்டன என்ற முறையில் 31 புள்ளிகளை பெற்ற ஒரு மாணவி எத்தனையாம் வினாவில் தவறான விடை அளித்துள்ளார். அப்ப 31 புள்ளிகளை ஒரு பிள்ளை எடுத்திருக்கு. அது அந்த பிள்ளை ஒரு வினா தவறு விட்டிருக்கு. அது எத்தனையாவது வினா என்று கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியுது இங்கு 8 வினாக்கள் வினாவப்படுகின்றது. 1லிருந்து 8 வரை புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. அப்ப 8வது முக்கோண எண்ணை காண்பதற்கு 8ஐ 9ஆல் பெருக்குதல் வேண்டும். 72. 72 அதாவது 31, அதாவது 72 8வது முக்கோணங்கள் அல்ல. நாங்கள் 8வது முக்கோணம் இதன் அரைவாசி என்றால் 36. அப்ப 36 இங்க கிடைத்த புள்ளி 31. அப்ப 5 புள்ளி அந்த பிள்ளைக்கு கிடைக்கவில்லை. அப்ப அந்த பிள்ளை தவறாக விடியளித்தது 5வது வினாவுக்காகும். 5வது வினாவுக்கு 5 புள்ளி கிடைக்கும். சரி, இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன். ஒரு வாரத்தின் திங்கட்கிழமை 1ஆம் திகதியில் இருந்து அவ்வாறு இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான திகதிகளின் கூட்டுத்தொகையால் அப்போ 1லே ஆரம்பித்தால் 7ஆம் திகதி தான் அவ்வாரத்தின் இறுதி நாள். ஏனென்றால் அதே நாள் 8 1 கூட்டினால் 8. அதான் அடுத்த வாரத்தின் முதல் நாள். அப்போ 1லே இருந்து 7 வரையிலான எண்களின் கூட்டுத்தொகைக்கு நாங்கள் 7வது முக்கோணம்னு பார்க்கணும். 7 8 56, 56 அரைவாசி 56 அரைவாசி 28 என்பது கேள்விக்கான விடையாகும். இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்ப்போம். ஒரு வகுப்பறையில் இந்த பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை அங்கிருந்த ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கு ஆகும். அப்ப பெண் பிள்ளைகள் 2x, ஆண் பிள்ளைகள் 1x. அப்ப வகுப்பறையில் இந்த மொத்தமானவர் எண்ணிக்கை 12 ஆகும். வகுப்பறையில் இந்த பெண் பிள்ளைகள் எவ்வளவு? 12 என்றால் 12 நாங்கள் 3x காண்பதற்கு 3ஆல வகுக்க வேணும். 3ஆல வகுத்தால் 4. அப்போ 1x 4, 2x 8. இப்ப இங்க கேட்கப்படுகின்றது பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. அப்ப பெண் பிள்ளைகள் 2x என்றபடியால் நாங்கள் 12 அது அரைவாசி 12 அரைவாசி 12 என்றால் முழுக்க 24. 24 நாங்க 3ஆல விட்டால் 8. அப்ப இது 8, இது 16. திரும்ப விளக்கம் தர்றேன் பாருங்கோ. நான் இது ஒரு சொல்ல கவனிக்கவில்லை. இதே மாதிரிதான் பிள்ளைகள் யானைக்கும் அடிசரக்கும் என்று சொல்வார்கள். பெரியவர்கள் கூடி தவறுவிடலாம். நீங்கள் கூடி திறமைசாலியாக இருந்தாலும் சில வேளைகளில் தவறுவிடலாம். இப்ப இந்த கேள்வியில பாருங்க, ஒரு இந்த பெண் பிள்ளைகள் எண்ணிக்கை அங்கிருந்த ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 2 மடங்கு ஆகும். ஆண் பிள்ளை 1x என்றால் பெண் பிள்ளை 2x என்பது இங்கே சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையின் அரைவாசி 12 ஆகும். அப்ப மொத்த மாணவர் எண்ணிக்கை 24.
அப்ப 24 தான் 3x. அப்ப 3ஆல் வகுத்தால் 8, 1x 8, 2x 16. அங்கிருந்த பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்பார்? கேள்விக்கு விடை 16 என்பது ஆகும். நன்று.